ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர் டேஸ்டியான ஈஸியான ஒன் பார்ட் இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 100 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 5 பெரிய சைஸ் தக்காளி, 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 6-7 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பருப்பு மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7-8 விசில் விட்டாச்சு. விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு உரமாக வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வடகம், ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு எடுத்து ஒரு உரமாக வச்சிடுறேன். இப்போது நம்ம பருப்பு விசில் விட்டோம் இல்லையா, அது எடுத்து நல்லா கடைஞ்சி தேவையான அளவு உப்பு போட்டு அதில் கரைச்சி வச்ச புளியை ஊற்றி நம்ம தாளிப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ, சில பேருக்கு திக்காக சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினைப்பாங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், எனக்கு அப்படி தான் பிடிக்கும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கி சூடான இட்லி மேலே சுட சுட சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அடடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய்.